ஆத்ம சொந்தங்களே பாருங்க, நான் இப்போ பயணிச்சுட்டு இருக்கிறது பெரம்பலூர் ஹைவேல போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கிறேன். இந்த பயணம் ஆன்மீக பயணம், அன்பு என் ஆத்ம சொந்தங்களுக்கான பயணம். உங்கள் அனைவருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நான் எடுத்துக்கொண்ட பயணம். என் பிறப்பின் ரகசியம் என்னவென்று உணர்ந்து கொண்ட பயணம். நான் பொதுநலத்திற்காக என்னுடைய சுயநலம், அதாவது பொதுநலத்திற்காக என் சுயநலத்தையே இழந்தவர், பொதுநலத்திற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இந்த வெயிலில் பாருங்க, எல்லாரும் போடுவாங்க பதிவு, என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனால் யாரும் இல்லாமல் அவர்களால் பயணிக்க முடியாது. அவர்கள் எப்படியும் சுமார் ஒரு குரூப்பை அழைச்சிக்கிட்டு தான் பயணிப்பாங்க. அப்படி தனியெல்லாம் பயணிக்க வாய்ப்பில்லை. ஆனால் நான் இடது கண்ணை நம்புவேன், வலது கண்ணை நம்ப மாட்டேன். நான் எனக்கு ஒரே ஒரு டீ தண்ணி வாங்கி கொடுக்க சிறு குழந்தை இருந்தால் போதும் என்று ஒரு 12 வயதுக்குள்ளே இருக்கும் ஒரு குழந்தைகளை மட்டும் அழைத்து கொண்டு பயணிப்பேன். இன்று இந்த பயணம் திடீர் பயணம், சுயம்பு பயணம். இந்த பயணம் நான் செல்வேன் என்று நினைத்து பார்த்து இதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு இந்த பயணம் செல்லவில்லை. திடீர் பயணம். இந்த பயணத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், சமயபுர அன்னை அழைத்திருக்கிறார், மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மன் அழைத்திருக்கிறார், 18ஆம் படி கருப்பெண், அதாவது பாண்டி முனி, எனக்கு பிடிச்ச தெய்வம் என் அண்ணன். அவரை காண போகிறேன். அப்படியே என்னுடைய அரசு பள்ளிகளில் பயின்ற +2 தேர்வில் வெற்றி பெற்ற